ஹாய் சிஸ்டர்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 3 ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கொச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி போடுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த லைன்லேருந்து ஒரு பக்கத்துலேருந்து ஆரம்பித்து இன்னொரு பக்கம் நீங்கள் எது வரைக்கும் போட போகிறீங்களோ அந்த எட்ஜ் வரைக்கும் நீங்கள் ஒரு கலரில் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி போட்டு அடிப்பக்கம் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு கட் பண்ணிடலாம். இது எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எங்கேருந்து எடுத்தீங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் கொடுங்க. கொடுத்து அந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து டைட் பண்ணுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸு எவ்வளோனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு நேர் ஆப்போசிட்லேயே அடுத்தது கொடுங்க. நான் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ பார்த்து விட்டுக்கோங்க. இந்த இதை நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டிருக்கோம்ல, இதை நம்ம வந்து வளைவுகள்லேயும் வளைச்சும் நம்ம போட முடியும். அது எப்படின்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் நம்ம எங்கேருந்து எது வரைக்கும் வரோமோ அது முடிச்சுட்டு அதை கடியில் வரைக்கும் கொடுங்க. கடைசி இது வந்தோன்னே நம்ம முடிச்சுட்டு அடிப்பக்கத்தில் நாட் போட்டுற வேண்டியதான். இதே இந்த ஸ்டிச்சில் நீங்கள் வளைவுக்கு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அடியிலேருந்து எடுத்துக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க. எப்போதும் போலே அடியிலேருந்து எடுத்துகிட்டு இந்த த்ரெட் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் இப்படி வளைச்சி எங்கே வேணுமோ அந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பக்கத்தில் இது அப்படியே இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி வளைவுகளுக்கு வேணும், உங்களுக்கு இப்படி ரவுண்டாக வேணும் அந்த மாதிரி எதுனாலும் இங்கேருந்து இப்படி தைச்சிக்கிட்டே வாங்க. இந்த ரவுண்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ரவுண்டாக வேணுனாலும் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை கண்டினியூ பண்ணி தைச்சிட்டு வரலாம். நெக்ஸ்ட் நம்ம புல்லியன் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இந்த சைட்லேருந்து எடுத்துக்கலாம். முதல்ல த்ரெட்டை அடியிலேருந்து மேலே எப்போதும் போல் கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு இதை நான் இப்படி திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் புரியும். நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ அந்த இடத்துக்கே நம்ம திரும்ப வரணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்து நம்ம ஆரம்பித்து எங்கேருந்து நம்ம நூலை மேலே கொண்டு வந்தோமோ அதே லைனுக்கு பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்து மேல் பக்கமாக இதை வந்து ஃபுல்லாக எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அடிப்பக்கத்தை இந்த ஊசியோட காது பகுதியை நல்லா அமுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த பக்கம் ஊசியின் மேலே தூக்கும். அப்படி தூக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த த்ரெட்டு மீதி இருக்கிற த்ரெட்டை இதில் இப்படி கொடுக்கணும். எத்தனை தடவை நீங்கள் கொடுக்குறீங்களோ அத்தனை தடவைக்கு கரெக்டாக வர்ற மாதிரி. இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற இந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எத்தனை தடவை வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை தடவை சுற்றிக்கோங்க. இப்போ ஒரு 5, நான் ஒரு 10 இல்லைனா 12 சுற்றலாம் இந்த மாதிரி டிஸ்டன்ஸுக்கு. நான் ஒரு 12 டைம்ஸ் சுற்றிருக்கேன். இப்போ நீங்கள் இதை வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த த்ரெட் இந்த ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அதில் வந்து நீங்கள் கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. இதை ஊசியை கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மேலே இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கே ஊசியை வந்து அந்த நம்ம கொடுத்த அந்த சுத்துக்குள்ளோடி கொடுத்து நீங்கள் வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இப்படி மெதுவாக மேல் பக்கமாக கொண்டு வாங்க. இப்படி மேல் பக்கமாக கொண்டு வந்துட்டு இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இப்படி திருப்பிடுங்க. திருப்பினீங்கன்னா எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடிப்பக்கம் கொடுத்துடணும்.
எடுத்த இடத்துலையே திரும்ப கொடுத்துட்டிங்கன்னா அடிப்பக்கம் வந்துடும். இதுதான் வந்து புல்லியன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நான் இன்னொரு டைம் போடுறேன். இதை வச்சு நம்ம ரோஸ் மாதிரியும் டிசைன்ஸ் பண்ணலாம். ஒரு ரோஸ் டிசைன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரோஸ் மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து இப்படி வளைவாக கொடுக்கணும். நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுத்ததை வளைச்சி நீங்கள் கொடுக்கணும். அந்த வளைவுகளுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரோஸ் மாதிரி டிசைன்ஸ் வரும். இதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த பக்கத்துலேருந்து ஏற்கனவே எடுத்த இடத்துக்கு திரும்ப வரோம். நம்ம வந்துட்டு ஃபுல்லாக எடுக்காமல் இதுலேருந்து கொடுங்க. எத்தனை சுற்ற முடியுமோ நீங்கள் சுற்றிக்கலாம். இப்போ இந்த இது வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக வச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டை வந்து லூஸாக வச்சுட்டு இதை இப்படி கையில் பிடிச்சிட்டு இது வழியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போது இது வந்ததுக்கப்புறம் இப்படி திருப்புங்க. திருப்பிட்டு ஆரம்பித்த இடத்துக்கே திருப்பி கொடுங்க. இதுதான் புல்லியன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீழே அடிப்பக்கத்தில் எப்போதும் போல் நாட் போட்டுடலாம். நாட் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிங் நாட் பார்க்க போகிறோம். ரிங் நாட் எப்படி போடுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம போட்ட ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரியே தான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா லெஃப்ட் சைடில் பிடிச்சிட்டு, உங்களுக்கு ஏற்கனவே ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்கல அப்படின்னீங்கன்னா அது ஏற்கனவே உள்ள வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு சுற்றி ரெண்டாவது சுற்றிக்கலாம். 2 சுற்றிட்டு அதில் நம்ம இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம வந்து உள்ளே எடுத்த இடத்துலையே கொடுத்தோம். ஆனால் இதில் அப்படி கொடுக்காம நம்ம எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் லூஸாக எடுத்துட்டு எடுத்த இடத்துக்கே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் வரும். அப்படியே நீங்கள் அடிப்பக்கமாக இழுத்துடணும். இதுதான் வந்து ரிங் நாட்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு ரிங் மாதிரி இருக்கும், அதனால ரிங் நாட்டுன்னு சொல்கிறாங்க. திரும்ப ஒரு தடவை போடலாம். 2 சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு எடுத்த இடத்துலையே கொடுக்கணும். ஆனால் டைட் பண்ணக்கூடாது. இடது கையில் நூலை பிடிச்சிக்கணும், ஆனால் டைட் கொடுக்கக்கூடாது. ரொம்ப டைட் கொடுக்காம உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு, அந்த ரிங்கோட சைஸ் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். இது பேர் ரிங் நாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணுற விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ். இந்த கிளாஸ் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.